புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357202. வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்காமல் புறக்கணித்தார். பாண்டி மெரினா கடற்கரையில் இறந்த ஒட்டகத்தின் சடலம் புதைப்பு, வருவாய்த்துறையினர் விசாரணை. காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் தேர் பவனி, திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்காமல் புறக்கணித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறது. வழக்கமாக டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டங்களில் மாநில முதல்வர்களுக்கு பதிலாக அமைச்சர்கள் பங்கேற்பது வழக்கம். ஆனால் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநில முதல்வர்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி நிதி ஆயோக் அமைப்பு கடிதம் அனுப்பியது. கடந்த வருடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பதிலாக நிதி ஆயோக் கூட்டங்களில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்றார். 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. இதேபோல் டெல்லியில் ஏற்கனவே நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்திலும் ரங்கசாமி பங்கேற்காமல் இருந்தார். இம்முறை மாநில முதல்வர்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி நிதி ஆயோக் அமைப்பு கடிதம் அனுப்பியிருந்ததால் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. அப்படியே பிரதமர் உள்துறை அமைச்சரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று இரவு முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி செல்லவில்லை. பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தார். லோக்சபா தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்த பிறகு ஆளும் கட்சியான NR காங்கிரஸ் பாஜக உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. பாஜக MLA-க்கள் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் ஜே சரவணன் குமாருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி வருகின்றனர். குறிப்பாக பாரதிய ஜனதா அமைச்சர்களை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து முறையிட முகாமிட்டு இருந்தனர். ஆனால் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஸியாக இருந்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்துள்ளது பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டி மெரினா கடற்கரையில் இறந்த ஒட்டகத்தின் சடலத்தை புதைத்தது தொடர்பாக போலீசார், வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாண்டி மெரினா கடற்கரையில் குழந்தைகளுக்காக ஒட்டக சவாரி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அங்கிருந்த ஒட்டகம் திடீரென உயிரிழந்த நிலையில் ஒட்டகத்தின் சடலத்தை அதன் உரிமையாளர் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் புதைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள்
ஒட்டகம் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஒதியஞ்சாலை காவல் நிலையம் மற்றும் வனத்துறையில் புகார் அளித்தனர். இதனையடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் வருவாய்த்துறையினருடன் சேர்ந்து குறிப்பிட்ட இடத்தை தோண்டி ஒட்டகத்தின் சடலத்தை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒட்டகம் வளர்க்க உரிமம் பெற்றதற்கான ஆவணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் உயிரிழந்த ஒட்டகத்தின் சடலத்தை அரசு கால்நடை மருத்துவர்கள் மூலம் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாண்டி மெரினாவில் இருக்கும் சார். இப்போ பாண்டிச்சேரி மெரினாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்ரியேஷன் பர்பஸ்க்கு ஒரு கேமல் வச்சுருந்தாங்க. அந்த கேமல் இறந்துருக்கு. அது ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாத காரணத்தால் இறந்துருக்குது. அதை வேற ஏதோ ஒரு ஹியூமன் டெத்துன்ற மாதிரி கேஸ் போய் அது இப்போதைக்கு போலீஸும் தாசில்தாரும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அது ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் அது கேமல் தான்றதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ கேமல்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. பட் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுக்க சொல்லியிருக்கு சார். அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க இது ரீபோஸ்ட்மார்ட்டம் மண்டே அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் பிள்ளைத்தெரு வாசல் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம். இந்த பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித சந்தனமாதா உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தனமாதா சொரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்த ஊர்வலத்தின் போது மெழுகுவர்த்தி ஏந்தி ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேர்பவனியில் கலந்து கொண்டனர். தேர்பவனியில் காரைக்கால் பங்குத்தந்தை பீட்டர் பால்ராஜ்குமார் மற்றும் பங்குத்தந்தையர்கள், அருட்கன்னியமார்கள், கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் கோயில் சடல் மகோற்சவம் மற்றும் ஆடிவெள்ளியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம். இந்த கோயிலில் சாகை வார்த்தல், சடல் மகோற்சவம் மற்றும் கடந்த 11ஆம் தேதி அணுகு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தினந்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் சடல் மகோத்சவம் மற்றும் ஆடிவெள்ளியை முன்னிட்டு 108 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இறைவனை ஒளி வடிவாக உருவகித்து நலன்களை வேண்டி நடத்தப்படும் இந்த வழிபாடு திருவிளக்கு வழிபாடாகும். திருவிளக்கு பூஜையில் மஞ்சளில் சிறிய விநாயகரை பிடித்து ஒரு வெற்றிலையில் வைத்து அலங்கரித்து 108 மந்திரங்களை சொல்லி ஒளிவிளக்காய் உள்ள அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டி வழிபட்டு அதன் பின்பு அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கோயில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் 13,600 கோடி ரூபாயில் மாதிரி பட்ஜெட்டினை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாதிரி பட்ஜெட்டை அக்கட்சியின் தலைவர் ராமதாஸ் தயாரித்துள்ளார். இதன் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் ராஜன் இதற்கு முன்னிலை வகித்தார். கட்சித் தலைவர் ராமதாஸ் வெளியிட சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் ராமதாஸ், கடந்த 62 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தை பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி புரிந்துள்ளன. இத்தனை ஆண்டுகளாக மாநில வளர்ச்சியை மட்டுமே முன்வைத்து முழுக்க அரசியல் கலப்பில்லாத பொருளாதார ரீதியான மாதிரி பட்ஜெட்டினை எந்த ஆட்சியாளர்களும் கட்சிகளும் வழங்கவில்லை. அதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் துவக்க காலத்தில் இருந்ததை விட பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டு சீரழிந்து வருகிறது. மாநிலத்தில் உள்ள 16 லட்சம் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மனதில் கொண்டு மாதிரி பட்ஜெட்டினை வெளியிட்டுள்ளோம் என்றார் அவர். வளர்ச்சியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது புதுச்சேரி மக்கள் மாடல் என்ற மாடலுக்கு உட்பட்டு இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் அலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் அலுகாஸ்.
புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. செய்திகள் தொடர்கின்றன. சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் நடத்தப்பட்ட இலவச கண் பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் ஆண்டுதோறும் மருத்துவ முகாம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கண் பரிசோதனை மருத்துவ முகாம் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி வளாகத்தில் நடத்தப்பட்டது. ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தப்பட்ட இந்த பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்து அவரும் கண் பரிசோதனை செய்து கொண்டார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை சர்க்கிள் தி பாண்டிச்சேரியின் தலைவர் சதானந்தம், செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர் லட்சுமிபதி, இணை செயலாளர் சுந்தர், முத்துராஜ் மற்றும் விளையாட்டு பிரிவின் செயலாளர் மத்தேயு ஆரோக்கியராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் ரூபாய் 15.50 லட்சம் நலத்திட்ட உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் குடும்ப தலைவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 15 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 30,000 என மொத்தம் ரூபாய் 4.50 லட்சம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 5 வீடற்ற அட்டவணை இன மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக தலா ரூபாய் 2.20 லட்சம் என மொத்தம் ரூபாய் 11 லட்சம் ஆகியவற்றிற்கான அரசாணைகளை பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்தி பாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கலைவாணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளி உள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சில்வர் பூஜை கூடைகளை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளி உள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் அஇஅதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு சில்வரில் பூஜை கூடை வழங்கினார். அப்போது கோயில் நிர்வாகிகள் குமரேசன், பார்த்திபன், மணிகண்டன், அருள், ஏழுமலை என்கிற முனியப்பன் ஆகியோர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு துணை செயலாளர் அன்பு, விஸ்வா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கொம்பாக்கம்பேட் கிளிஞ்சிமேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிளிஞ்சிமேட்டில் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரியம்மன் ஆலயத்தின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில்
காலை 8 மணிக்கு அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. காலை 9 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் சந்தன காப்பு நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு பொங்கல் வைத்தனர். அதன் பின்பு செடல் உற்சவம் நடைபெற்றது. இரவு 9 மணிக்கு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் 200 நபர்களுக்கு மேல் ஸ்டேஷனரி பொருட்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பாக செய்தனர். புதுச்சேரி பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலா சென்று வந்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம், அரிக்கன்மேடு, வீராம்பட்டினம் வனவிலங்கு சரணாலயம் ஆகிய பகுதிகளில் கல்வி சுற்றுலா சென்று வந்தனர். தலைமை ஆசிரியர் பொறுப்பு வகிக்கும் ஆசிரியை அனுசுயா அவர்கள் தலைமையில் சக ஆசிரியைகள் வடிவுக்கரசி, சனிதா, ஹேமாவதி, குணசுந்தரி, ஆசிரியர் ஐயனார் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் துரை அவர்கள் மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்று வந்தனர். புதுச்சேரி குடியிருப்பு பாளையம் அருள்மிகு ஸ்ரீ தீப்பாஞ்சான் ஆடி மாத உற்சவ திருவிழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா சென்றார். இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பாகூர் குடியிருப்பு பாளையம் ஏரிக்கரை அருகே எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தீப்பாஞ்சான் ஆலயத்தின் ஆடி மாத உற்சவத்தை அடுத்து பூங்கரகத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நேற்று முன்தினம் காலை ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கரகம் பிடித்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து அருள்மிகு தீப்பாஞ்சானுக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் மின் விளக்குகளான வாகனத்தில் வைக்கப்பட்டு வான வேடிக்கையோடு திருவீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ தீப்பாஞ்சம்மன் ஆலய நிர்வாகிகளும் கிராம பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்காமல் புறக்கணித்தார். பாண்டி மெரினா கடற்கரையில் இறந்த ஒட்டகத்தின் சடலம் புதைப்பு, வருவாய்த்துறையினர் விசாரணை. காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் தேர்பவனி, திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.